எப்படியும் சீமான் கூட்டணிக்கு வரமாட்டார். நம்ம சேனல்ல அவரை பத்தி பேச தேவையில்லை. ஏன்னா நம்ம சேனல் ஓனர் நடத்தக்கூடிய கட்சியில சீமான் கூட்டணிக்கு வரப்போறதில்ல. ஆகவே நம்ம ஓனர் அவரை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள். அது எல்லாருக்குமே தெரியும். எப்படியாவது நாம் தமிழர் தன்னுடைய கூட்டணிக்கு வந்துடக்கூடாதான் அதிமுக நினைச்சா இல்லையா? எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முருகர் மாநாட்டில் ஏத்தணும்னு சொல்லி பிஜேபி பேசினாங்களா இல்லையா? முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? ஐயா நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாங்க? முருகர் மாநாட்டுக்கு சீமானும் வர வாய்ப்புள்ளதுன்னு பேசினாங்க. அப்படின்னா என்ன? அண்ணன் விஜயை ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய நீங்கள் 15 வருஷமா தேர்தல் அரசியல போட்டியிடக்கூடிய சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பேச மாட்டீங்க, பேச மறுக்கிறீங்க. ஏன்? பயமா? 2016 வேணா சீமானனா யாரும் கூட்டணி கூப்பிடாம இருந்திருக்கலாம். 2019 இருந்தே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சீமானனா கூட்டணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணா அப்ப இருந்தே ஒரே கொள்கையில ரொம்ப சரியா இருந்தாங்க. என்னுடைய தத்துவம் என்பது வேறு, மற்ற கட்சியினுடைய தத்துவம் என்பது வேறு. 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் வெல்லுதோ வெல்லலையோ டிசைடிங் ஃபேக்டர், டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க? மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வை ஏற்படுத்துறீங்க? என்ன சொல்யூஷன்? அதை பத்தி பேசுறதே இல்ல. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. மாறாக இந்த கேள்வியில கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ சீமானனையோ நாம ஒரு சரியான போட்டியாளராக கருதிவிடக் கூடாது. இவரை இந்த போட்டிக்குள்ளே, அரசியல் போட்டிக்குள்ளே கொண்டாந்துடக்கூடாது. இன்று நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ரீசெண்டா சவுக்கு சங்கர் அவர்கள் போட்ட ஒரு வீடியோல 4 முனை போட்டியை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதுல 4 முனை போட்டின்னு சொன்னா அதை சீமானவர்களே ஏத்துக்க மாட்டாரு. சீமானவர்கள் பயிற்சி பட்டறைக்காக மட்டும்தான் போட்டிடுறாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னா? இல்ல ராம், நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நம்ம தம்பி தான் எடுத்திருந்தாரு. ஒரு நேர்காணல சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை இவர்கள் புறக்கணிக்க காரணம் இது ஒரு அஜெண்டா, இது ஒரு பேக்கேஜ். இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியோ காங்கிரஸோ அல்லது மாநில இருக்கக்கூடிய திமுக அதிமுகவோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டு. சீமானை பத்தி பேசிடாதீங்க. சீமானை பத்தி பேசினா சீமான் வளர்ந்துருவான், நாம் தமிழர் கட்சி வளர்ந்துரும். சீமானை பத்தி ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டோம்னா சீமானை பத்தி மக்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? கேள்வி வருது இல்லைன்னா, சீமான் வளர்றது இவங்களுக்கு ஆபத்தா தெரிஞ்சாலுமே விஜய் அவர்களை இவர்கள் வளர்த்து விடுற மாதிரி தானே பேசுறாங்க. இது மட்டும் நியாயமா இருக்கு? நீங்க ஒண்ணு பாத்துங்க. இதற்கு முன்னாடி சினிமா துறையிலிருந்து வந்த நபர்கள், அண்ணன் ஐயா விஜயகாந்தா இருக்கட்டும், அல்லது ஐயா கமலஹாசனா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு வந்திருக்க அண்ணன் விஜயா இருக்கட்டும், அல்லது வர்றம்னு சொன்னா ரஜினிகாந்தா இருக்கட்டும், இவர்களை ஒரு மிரட்டுறதோ அல்லது பயமுறுத்துறதோ, நம்மள்ட்ட ஒரு ஈடின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு வருமான வரித்துறையும், தமிழ்நாடு அரசினுடைய வருமான வரித்துறை இருக்கு, மத்திய வருமான வரித்துறையும் இருக்கு. இதுகளெல்லாம் வச்சு மிரட்ட முடியும். ஏன்னால் நடிகர்கள் என்பவர்கள் எப்பவுமே தங்களுடைய வருமானத்தையோ வரவு செலவையோ முழுமையா காட்ட மாட்டாங்க. அவர்கள் அதுல ஒரு ஃபோர்ஜரி வேலை பார்ப்பாங்க, இந்த வருமான வரியை ஏய்ப்பு செய்வாங்க. இது யுனிவர்சல் ட்ரூத். ஒட்டுமொத்தமா உலக அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டி பூராமே தங்களுடைய உண்மையான வருமானம் என்ன, அதற்கு நாங்க அரசுக்கு சரியான வருவாய் செலுத்துறோமா, வருவாய் வரி செலுத்துறோமானா அது கிடையாது. அது மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய நடிகர்கள். இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்ச எல்லா நடிகர்களையுமே தன் கட்டுப்பாட்டா கொண்டாட முடியும். யாரால முடியும்? மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளாலேயோ மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளாலேயோ அதை செய்ய முடியும். ஆனால் மாறாக சீமான் போன்ற ஒரு நபர் தனித்துவமா கொள்கை ரீதியா வரக்கூடிய நபர்களை சமாளிப்பது கஷ்டம். இப்ப மட்டும் கிடையாது. 2016 வேணா சீமானா யாரும் கூட்டணி கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஆனா 2016 அவருக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு, மக்கள் மத்தியில் கிடைச்ச வரவேற்பு, அவர் வாங்கின வாக்கு, அவருக்கு கிடைச்ச ஒரு இளைஞர் பட்டாளத்தினுடைய ஆதரவு, இதெல்லாம் பார்த்துட்டு 2019 இருந்தே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சீமானனை கூட்டணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணா அப்ப இருந்தே ஒரே கொள்கையில ரொம்ப சரியா இருந்தாங்க. என்னுடைய தத்துவம் என்பது வேறு, மற்ற கட்சியினுடைய தத்துவம் என்பது வேறு. என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம் என்பது வேறு. தமிழர், தமிழீழம், தமிழருடைய விடுதலை, பண்பாடு, கலாச்சாரம், பண்பாடு மீட்டெடுப்பு, கலாச்சார மீட்டுவிடிப்பு, வழக்காடு மொழியிலிருந்து வழிபாட்டு மொழியிலிருந்து அனைத்தும் தமிழாக இருக்க வேண்டும். அவரவர் தாய்மொழியில் வழிபட வேண்டும், அவரவர் தாய்மொழியில் கல்வி இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜிலிருந்து பிஹெச்டி வரையும், பால்வாடியில இருந்து பிஹெச்டி வரை, முனைவர் பட்டம் வரையும் தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் என்ற ஒன்றை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த கட்சியை நீங்க வழி கொண்டாடுறது கஷ்டம். புரியுதுங்களா? இவங்க தொடர்ச்சியா 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமானை தன்னுடைய கூட்டணி வலையில சிக்க வைக்கணும்னு எத்தனையோ பேர் பேசி பார்த்துட்டாங்க, எத்தனையோ பேர் மிரட்டி பார்த்துட்டாங்க, எத்தனையோ கட்சிகள் அழுத்தம் கொடுத்துருச்சு, ஆசை காட்டிருச்சு. உனக்கு பணம் தர்றேன், பதவி தர்றேன், நீ கேட்கறதெல்லாம் செஞ்சு தரேன்ற அளவுக்கு எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவோ அவருக்கு அழைப்பு வந்த போதிலும், அழுத்தம் வந்த போதிலும் அவர் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு நான் தனிச்சு தான் போட்டிட்டு நிக்கிறாரு ராம். இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான சித்தாந்தத்தை தலைமையாக கொண்ட தலைவர்களை கூட்டணி கட்சி கொண்டாட முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? இவரு நம்மளுக்கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாரு. ஆனா இவரை ஒரு பேசு பொருள் ஆக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா
ஊடக விவாதங்கள் அல்லது அரசியல் விவாதங்கள், அரசியல் மேடைகள், இந்த மாதிரியான இடத்துல நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாவே காட்டக்கூடாது. நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாவே பேசக்கூடாது. அதாவது இந்த போட்டிகளை, இந்த அரசியல் போட்டிகள்லயே நாம் தமிழர் கட்சி இல்லைன்ற மாதிரி மக்கள் மத்தியில இருந்து, மனசுல இருந்து அப்புறப்படுத்தணும், அகற்றணும். இதுதான் இவங்க இந்த நரேட்டிவா செட் பண்ண. புரியுது. ஆனா 2024 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரசியல் வந்து எடுபடலாம், இது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனா 2024 தேர்தலுக்கு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுக்கு அப்புறமும் ஊடகங்கள் புறக்கணிக்குதுன்னா இதுல ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கதானே செய்யுது. இல்ல, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. நான் தான் திரும்ப சொல்லிட்டேன். ஊடகங்கள் என்பது, ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூல சொன்னாதான், ஊடகங்கள் என்பது ஒரு ஊடகமாக மட்டும் அல்ல. இப்ப தினமணி இருக்குனாக்க தினமணி வெறும் ஊடகமா மட்டும் இருக்கு. உண்மையை சொல்லணும், அது ஒரு ஒரு ஜாதிய ரீதியா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா இருந்தாலும் கூட ஊடகத்துல கொஞ்சம் சரியா பரவாயில்லாம தான் இருக்கிறாங்க. அதே மாதிரியே புதிய தலைமுறையை கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஊடகங்கள் அனைத்தும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருந்தாலும் கூட அது ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய ஊடகம். இதை ஒரு தொழிலா மாத்திட்டாங்க, பிசினஸா மாத்திட்டாங்க. ஊடகம் என்பது இந்தியாவினுடைய 4வது தூண். இந்த 4வது தூண் மக்களுக்காக இருக்கணும். மக்கள் இடத்துல இருந்து மக்களுக்கான கேள்விகளை முன்வைக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தேவைகளை பேசணும், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், அதன் மூலமா மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். இதுதான் ஊடக ஜனநாயகம். அதாவது எப்பவுமே ஆளுங்கட்சி செய்யற தவறுகளை எதிர்கட்சி மட்டும்தான் தட்டி கேட்கணும் அல்ல, பேனாமுனையும் தட்டி கேட்கும். அந்த பேனாமுனை தான் ஜனநாயக முறைப்படி இருக்கக்கூடிய ஊடகம். அந்த ஊடகம் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும், தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய செய்திகள் மூலமா. ஆனா அது இருக்கிற இங்க செய்யறதில்ல. என்ன காரணம்னா, இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் தன்னுடைய சொந்த தேவைக்காக ஒவ்வொரு ஊடகத்தை உருவாக்கிட்டாங்க. இங்க பொதுவான ஊடகம்னு ஒண்ணு கூட இல்ல. பூராமே ஒவ்வொரு கட்சிக்காரனும் தனக்கு தேவைக்காக தன்னுடைய செய்திகளை, நீங்க புதிய தலைமுறை எடுத்து பாருங்களேன். ஐயா பாரிவேந்தரை பத்தியான செய்திகள் பூரா வந்துட்டே இருக்கும். பாரிவேந்தர் எங்க போய் நிகழ்வுல கலந்துக்கிட்டாரு, எங்க அரசியல் கட்சி நிகழ்வு நடந்துச்சு, பாரிவேந்தரோட கல்லூரில என்ன நடந்துச்சு, இதை பூரா பேசுவாங்க. ஆனால் பாரிவேந்தர் ஐயாவை பத்தி புதிய தலைமுறையில போடுற எந்த செய்தியும் மற்ற எந்த சேனலே வராது. கலைஞர் டிவியில திமுக சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எதுவுமே புதிய தலைமுறையில வராது. சன் டிவியில வரக்கூடிய செய்திகள் எதுவுமே, சன் டிவியில திமுக சம்பந்தமான செய்திகள், திமுக சம்பந்தமான டிபேட்டுகள், பேட்டிகள் எதுவுமே புதிய தலைமுறையிலே, பாலிமர்லயே, மற்ற சேனல்ல வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே அப்படியே ஜெயா டிவி எடுத்துங்க. ஜெயா டிவிலையோ நியூஸ் ஜெயிலையோ வரக்கூடிய செய்திகளோ, தலைப்புகளோ அல்லது விவாதங்களோ மற்ற சேனல்ல வராது. ஏன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்வது மட்டுமே தன்னுடைய சேனல்ல வரணும்னு எதிர்கட்சி நினைக்குது. எதிர்கட்சியை மட்டுமே போன ஆட்சியில என்னென்ன எல்லாம் குறை செஞ்சாங்கன்னு சொல்லி இப்ப பேசணும், அவர்களோட ஒப்பிட்டு பேசணும். புரியுதுங்களா? இவங்க யாருமே தன்னுடைய தவறு என்ன பேச மாட்டாங்க. ஆக மொத்தம் தன்னுடைய தவறை திருத்திக்கிறதே கிடையாது. இந்த ஆளுங்கட்சி, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவது கிடையாது. மாறாக பக்கத்து மாநிலத்துல ஒஸ்டான ஒரு ஆட்சி இருக்குன்னா அதை தன்னோட ஒப்பிடுறது, கம்பாரிசன் பண்றது. நாங்க எங்களுக்கான சரியான ஆட்சியை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி தானே மக்கள் எல்லாரும் சேர்ந்து 13 கோடி மக்களும் சேர்ந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை அரசா உட்கார வச்சிருக்கோம். நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க, மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வை ஏற்படுத்துறீங்க, என்ன சொல்யூஷன், அதை பத்தி பேசுறதே இல்ல. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. மாறாக இந்த கேள்வியில கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ சீமானனையோ நாம ஒரு சரியான போட்டியாளரா கருதிவிடக் கூடாது. இவரை இந்த போட்டிக்குள்ளே, அரசியல் போட்டிக்குள்ளே கொண்டாந்துடக்கூடாது. மக்கள் எப்பவுமே இந்த 3 கட்சி தான், இந்த மும்முனை போட்டி தான் காட்டணும். இதுக்கு முன்னாடி மும்முனை போட்டின்னு சொன்னாங்க. யார சொன்னாங்க? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி 2024 தேர்தல் முடிஞ்சதுல இருந்து இன்னும் வரைக்கும் அவங்க சொன்னது மும்முனை போட்டின்னு சொன்னாங்க. அந்த மும்முனை போட்டியிலையும் விஜயை காட்டவே இல்லை. அப்ப காட்டினது யாரு? திமுக, அதிமுக, பிஜேபின்னு காட்டினாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அதிமுகவும் பிஜேபி ஒண்ணு சேர்ந்த உடனே இப்பயும் மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. புதுசா அண்ணன் விஜய் சேர்த்துக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அண்ணன் விஜய் இதுவரைக்கும் தேர்தல் களத்துக்குள்ளே வரல. இதுவரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிக்கல. ஒருவேளை அவர் வரலாம், வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம், 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலாம், அல்லது ஆட்சியை கூட பிடிக்கலாம். அதுல நான் குறை சொல்லாத, அவங்களுடைய விருப்பம். ஆனா நான் சொல்ல வர்றது, ஏன் அவரை, அண்ணன் விஜயை ஒரு போட்டியாளராக கருதக்கூடிய நீங்கள் 15 வருஷமா தேர்தல் அரசியல போட்டியிடக்கூடிய சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பேச மாட்டீங்க, பேச மறுக்கிறீங்க. ஏன்? ஒரு நபரை பத்தி ஏன் நீங்க பேச தயங்குறீங்க? பயமா? அப்ப உங்களுக்கே தெரியுதுல, சீமானை நம்ம பேசினாக்க நம்ம 1 மடங்கு பேசினா அவன் 10 மடங்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருவான்னு உங்களுக்கு தெரியுது. அந்த ஐயப்பாடு தான் இவரை நீங்க புறந்தள்ளுறீங்க. நான் சொல்றது, ஊடகங்கள் நீங்க 3வதா இருக்கிறீங்களா இல்லையான்னு புறக்கணிக்கும் போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 8% வாக்கை தமிழ்நாட்டில் யாரால் பெற முடியும்? இன்னைக்கு இந்தியா பூரா ஆட்சி செய்தா பிஜேபி? டிசைடிங் அத்தாரிட்டியாவே இருக்காங்களா தமிழ்நாட்டில்? ஆமாமா, நீங்க எல்லா இடத்துலயுமே 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் வெல்லுதோ வெல்லலையோ டிசைடிங் ஃபேக்டர், டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எப்படியாவது நாம் தமிழர் தன்னுடைய கூட்டணிக்கு வந்துடக்கூடாதான் அதிமுக நினைச்சா இல்லையா? எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முருகர் மாநாட்டினாச்சு ஏத்தணும்னு சொல்லி பிஜேபி பேசினாங்களா இல்லையா? முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? ஐயா நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாங்க? முருகர் மாநாட்டுக்கு சீமானும் வர வாய்ப்புள்ளதுன்னு பேசினாங்க. அப்படின்னா என்ன? எங்களோட அரசியல் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடதான் அதோட அர்த்தம். புரியுதா? இதே மாதிரி எல்லா கட்சிகளும், திமுக எதிர்பார்க்கலையா?
நாம் தமிழர் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வராதுன்னு அதிமுக எதிர்பார்க்கலையா? நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று போட்டியிட்டு 8% வாக்கு வாங்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி போல தனிச்சு போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு 8% வாக்கை வாங்க முடியுமா? ஆனா நீங்க மும்முனை போட்டியில இருக்கிறீங்க. காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று 5% வாக்க வாங்கிட முடியுமா? தனிச்சு போட்டியிடுமா? 234 தொகுதியில வேட்பாளர் இருக்கா காங்கிரஸ்க்கு? ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி மும்முனை போட்டியில இருக்கு. திமுக மும்முனை போட்டியில இருக்கு. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் திமுக இத்தனை ஆச்சு, 6 தடவை 7 தடவை ஆண்டம் சொல்றீங்கல்ல, திமுக இன்று தனித்து நிக்குமா? அதிமுக கூட ஒரு தடவை நின்று காட்டிருச்சு. அதிமுக அம்மையார் ஜெயலலிதா நான் தனித்து போட்டியிடுகிறேன்னு ஒரு தேர்தலில் தனிச்சு போட்டிட்டு காட்டாங்க. இதுவரைக்கும் திமுக தனிச்சு போட்டிட்டு இருக்கா? தனிச்சு போட்டிடுற திராணி இருக்கா? ஆனா நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டு வளர்ச்சி, அதனுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க, 1.1ல இருந்து 3, 3ல இருந்து 7, 7ல இருந்து 8.2. அப்ப இந்த சீமானனை பத்தி ஏன் பேசுறதுல என்னாராம்? இப்ப ஒரு காணொலியில பாத்தீங்கன்னா சீமானனே இருக்க மாட்டார். அந்த சாப்டர்ல நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க, சீமானனை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா சீமானனை போட்டோ வச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணதோ அல்லது நாம் தமிழர் பேரை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நாம் தமிழரை பற்றி பேசினால் இங்கு ஊடகங்களில் அந்த வீடியோ வைரல் ஆகுது, நிறைய பார்வையாளர்கள் வர்றாங்க, அதன் மூலமா மானிட்டைசேஷன்ல நிறைய தொகை கிடைக்குது, நிறைய டாலர் வருமானம் வருது, விளம்பரம் கிடைக்குது. அப்படிங்கறதுக்காகவே நாம் தமிழர் கட்சி அந்த வீடியோக்குள்ள உள்ள ஒரு நபரை வந்து பார்க்க வைக்கணும்னா அதற்கு சீமானனை பயன்படுத்துறாங்க. அந்த தம்ப்நெயில்ல பயன்படுத்துவாங்க, அந்த தலைப்புகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அடுத்து அது மாதிரி ஒரு நபரை பயன்படுத்துறாங்கன்னா இப்ப சவுக்கு சங்கரனோட வீடியோ ஃபேமஸ் ஆகும். அதனால நீங்க வந்து சவுக்கு சங்கரை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்ல வர்றது, மும்முனை போட்டின்னு இவர்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் சீமானனுடைய வளர்ச்சி. இதுவரைக்கும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜய் அண்ணன் நாளைக்கு நிரூபிக்கலாம். பெரியாளா கூட வரலாம், ஆளுங்கட்சியா கூட வரலாம், எதிர்கட்சியா கூட வரலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம போயிட்டு மீண்டும் சினிமாவுக்கே அவர் நடிக்க கூட போகலாம், எது வேணாலும் நடிக்கலாம். அதற்கு முந்தைய உதாரணம் ஐயா கமலஹாசன். புரியுதுங்களா? அவர் அந்த எரிஞ்சார்ல, எரிஞ்சு உடைச்ச டிவி அந்த கைலைட்டாச்சும் மிஞ்சி இருக்கலாம். யாருக்காவது ஒருத்தர் பயன், உங்க கட்சிக்காரனுக்கு யாருக்காவது ஒரு பயன்பட்டுருக்கணும். தேவையில்லாம ஒரு டிவியை உடைச்சு கைலைட்டை விட்டு எரிஞ்சு நேரடியாக அவர் திமுகவிலே சேர்ந்து அரசியல் செஞ்சிருந்தா கூட ஒரு 10 பேர் அவருக்கான ஆளா உருவாக்கி இருக்கலாம். இப்ப எப்படி வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ஒரு குழுவா இருக்காங்க, வந்து அழகிரி ஒரு குழுவா இருந்தாரு, இன்னைக்கு கனிமொழி ஒரு குழுவா இருக்காங்க, இன்னைக்கு அந்த பக்கத்துல வந்து மாப்பிள்ளை சார் வந்து சபரீசன் வந்து ஒரு குழுவா இருக்காரு. அது மாதிரி திமுகவுல ஒரு குழு அரசியலாச்சும் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படி போயிட்டார். அது போன்று கமலஹாசன் போன்று, ஐயா ரஜினிகாந்த் போன்று, ஐயா விஜயகாந்த் போன்று அண்ணன் விஜய் அவர்களுடைய கட்சியும் போக வாய்ப்பு இருக்கு, அல்லது எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல, அது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனால் ஏன் அவர்களை 3வது அணியாக மும்முனை போட்டியில் கலந்து கொள்ள வைக்கக்கூடிய இந்த ஊடகம் ஏன் சீமானனை வைக்கலைனா, காரணம் சீமானன் யாரோடும் கூட்டணிக்கு வரமாட்டார், அவரை பற்றி பேசுவதால் நம்மளுக்கு பயனில்லைன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் புறக்கணிக்குது. ஊடகங்கள் புறக்கணிக்கலாம், மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்க. மக்கள் 2020 நாம் தமிழர் கட்சி யாரு, சீமானனை யாரு, அவர்களை எந்த இடத்தில் வைக்கணும்னு மக்கள் முடிவு செய்வார்.